லதா லதா லதா, எங்க பார்த்தாலும் லதா, எப்ப பார்த்தாலும் லதா. ஒண்ணு நீ உன் தொழிலை மாத்திக்க, இல்ல இந்த ஏரியா விட்டு நானே போயிடுறேன். ஹோட்டல்ல டபரா செட்டு திருட்டு போறதுல இருந்து காய போடுற துணி காணாம போற வரைக்கும் இனிமே எந்த சில்லற திருட்டு நடந்தாலும் ஒன்னதான் கூப்பிட்டு விசாரிப்பேன். Anyhow, this is your last chance, Lata. Get out. Okay, thank you sir. இங்கிலீஷ் திருடி. ஏமா லதா, ஐயா உன்னை இப்படி திட்டுறாரு, இனிமேலாவது இங்க வராம இருப்பியா? திட்டது அவர் கடமை, திருடுறது என்னோட தொழில். வண்டி வாங்கி 7 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 9 தடவை பிரேக் வேறு மாத்தியாச்சு. வண்டியும் பிரேக்கும் எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. ஆமாண்ணா, இப்ப மாட்டு வண்டினா மாடு இழுக்குது, குதிரை வண்டினா குதிரை இழுக்குது. ஆனா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா யாருமே இழுக்காம தன்னால போகுது. நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது இது வரைக்கும் வண்டியில ஏறினது இல்லைன்னு. உன் சந்தேகத்துல வண்டியில போகும்போது கேட்டுக்க, வண்டியில ஏறு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஏய், வண்டியில ரவுண்ட் அடிக்கலாம்னா வண்டியை ரவுண்ட் அடிக்கிற? அண்ணா, வாழ்க்கையில இதான முத பையனா, நல்லபடியா முடியணும் இல்லையா? பாலகிருஷ்ணா, பயணங்கள் முடிவதில்லை, வண்டியில ஏறு. இந்த வீட்டுல தோளுக்கு நேரம் ஒரு பையனை பெத்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? குழாயும் கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு ஊரை சுத்துறதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்ப அவன் வீட்டை சுத்தி மட்டும் என்ன பண்ண போறான்? ஏன் எனக்கு வெத்தலை குடிச்சு கொடுக்கலாம்ல? அது சரி, அதுக்கு அவன் ஊரையே சுத்தலாம். வயசான காலத்துல பாட்டுக்கு பேரு வெத்தலை குடிச்சு கொடுக்க குறைஞ்சாலும் போறதில்ல. அம்மா ஆரம்பிச்சிடாதீங்கம்மா உங்க சண்டைய. உன் மகனுக்கு ஊரை சுத்துறதே பொழப்பு, உனக்கு உன் மருமகிட்ட சண்டை போடுறதே பொழப்பு, எனக்கு உங்க 2 பேருடைய சண்டையை தீர்த்து வைக்கிறதே பொழப்பு. 10 குறைக்கு நம்ம வீட்டுல இருக்க தரதல பைய நல்லா இருந்த வண்டியை நாசமாக்கி வச்சிருக்கான். நான் அப்பவே சொன்னேன், 4000 ரூபாய் கொடுத்து அந்த வண்டியை வாங்கணுமான்னு. அது சைக்கிள் மாதிரி இல்ல, ஸ்கூட்டர் மாதிரி இல்ல. அதனால என்ன இப்போ? ஒரு நாளாவது அந்த வண்டிக்கு பின்னாடி என்ன உட்கார வச்சு ஆசையா சுத்த முடியுதா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா? பெத்தவா ஒரு நாள் அவன் என்ன அழைச்சுக்கிட்டு போனதில்ல. ஏண்டி, ஏய், எங்கடி வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த வண்டியை காணோம்? உங்க பையன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். பையன் எடுத்துட்டு போயிருக்கானா? பிரேக் வயர் என் கையில எல்லாம் இருக்கு. அதனால என்ன? என்னவா பிரேக்கே பிடிக்காதே, எதிரில எது வந்தாலும் மோதிடுவானே. உன்னை முதல் வண்டியில ஏற்றிருக்கேன், என்ன மறந்துடாத. அண்ணா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேனே. ஏன்னா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா இவ்வளவு வேகமா போகுது? ஊத்துற பெட்ரோல் ஏரோப்ளேன் தாச்சே, வேணும்னா பார்க்க சொல்லட்டுமா? வேண்டாண்ணா, நீங்க தரையில போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பைத்தியக்காரன், எதிரில வரவன் தான்டா பயப்படா. இப்ப பாரு அந்த லாரிக்காரன என்னென்ன பண்ண போறீங்க? அவன் கிட்ட போய் சட்டால்னு பிரேக் அடிக்க போறேன், அவன் அப்படியே மிரண்ட போறான் பார். நமக்கு எதுக்குண்ணா இந்த வம்பெல்லாம்? டேய், வாழ்க்கையில ஒரு த்ரில்லிங் வேணும்டா. ஐயோ, பிரேக் பிடிக்கலடா. பாவி, எங்காவது மோதியாவது வண்டி நிறுத்து. பாடி 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 பாடி. பாட்டி மெதுவா எந்திரி பாட்டி, மெதுவா மெதுவா. ஏண்டா இப்படியான கண்மணியா வண்டி ஓட்டுறது? ஓட்டினவன் ஓட்டாங்க. இடிச்சதா இடிச்சா கிளை மேல அடிக்காது. இல்லைங்க, கழுவிதாங்க குறுக்க வந்துச்சு, நான் பிரேக் எல்லாம் புடிச்சுங்க. ஏண்டா பிரேக் பிடிச்சது நீ, வண்டி ஓட்டுனதாவனா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க, தயவு பண்ணி இந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன பாட்டி, வண்டியை கொண்டாந்து உன் மேல இடிச்சுட்டா அவனை போய் அடிக்காதேங்கிறிய நீ? அந்த புள்ளை இடிக்கல, நானே தான் வந்து விழுந்துட்டேன். என்ன பாட்டி சொல்ற? நீ எதுக்கு வண்டியில வந்து விழுந்த? அந்த கதைய நானே இந்த புள்ள கிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிடுங்க. அட 5 10 வாங்கி கொடுக்கறன்னு பார்த்தா இந்த கிழவிக்கு உலகம்லாம் என்னன்னே தெரியல. வாங்கடா போலாம். வாங்கடா, நம்ம வேலையை போய் பார்ப்போம். தப்பு எம்எல்ஏன்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினே. உண்மையிலேயே நீ தெய்வம் பாட்டி. ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காமின்னு சொன்ன வள்ளுவர் பிறந்த நாடு இது. என்ன பாட்டி உளர்ற? மண்டியில என்ன அடிபட்டுச்சா? மண்டையில் அடிபடல, என் மனசுலதான் அடிபட்டு இருக்கு. எனக்கு நிறைய சொத்து இருக்கு. இந்த சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறதுன்னு என் மனசே குழப்பமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு குழப்பமா உனக்கு? ஏன் உன் பேர பிள்ளைங்க இருக்கானுங்க துக்கிரி பசங்க. ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு போட்டது கிடையாது. மனசு நொந்து நான் காசி ராமேஸ்வரம் போறேன். ஏன் பாட்டி, இது நாள் வரைக்கும் உன் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு ஒரு பயிலுமா உன் கல்ல சிக்கல? கிடைச்சா அப்பவே எழுதிருவேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் பாட்டி. உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நீ வேற பாட்டி, எனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க அப்பாவும் திட்டிக்கிட்டே இருக்காரு. சில நேரத்துல திருடலான்னு கூட தோணுது. தப்பு தம்பி தப்பு.
திருட மட்டும் கூடாது. எப்பொருள் யார் யார் கை கிடைப்பினும் அப்பொருள் அப்பொழுதே சுடுவது அறிவு. புரியல, ஆனா நல்லாதான் இருக்குது. எதை கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உஷாரா இரு. மகன் வந்திருக்கான், வந்து ஆரத்தி எடு. ஆரத்தியா? அவன் என்ன ஜோடியோட வந்திருக்கான்? யார் அந்த கிழவி? இந்த பாட்டியம்மா காசிக்கு போனோமா. உன்னை வழி கேட்டாங்க, நீ நேரம் இங்க கூட்டு வந்தியாக்கும். ஆமா, ஒண்ணு செய்ய, பேசாம நீ இவங்களோட காசிக்கு போயிரு. இந்தாப்பா, இந்த புள்ள மேல தப்பு இல்ல. நான் தான் காசிக்கு போறேனே, போற வழியில இருக்கிற கோயில்லாம் சுத்தி பார்க்கலான்னு சொன்னேன். காசிக்கு போறவங்க காலை தொட்டு கும்பிட்டாலே புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு ஒரு பொழுது பாட்டியை நம்ம வீட்டுல தங்க. வாய மூடுறா. உன் பேரனுக்கு இருக்கிற தயாள குணம் கூட உனக்கு இல்லையே. பாட்டி குழப்பாத, அவர் எங்க அப்பா. ஏண்டா, இந்த பாட்டி என்ன ஒரு நாள் தங்க போகுதா இல்ல ஒரே அடியா தங்க போகுதா? ஒரு நாள் தான் தங்க போகுது. நீங்க சொல்றத பார்த்தா உட்கார்ந்து அழிச்சாலும் 7 தலைமுறைக்கு அழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சொத்து இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா பாட்டின்னு கூப்பிட்டு ஒரு வாய் சோறு போட உன் புள்ள மாதிரி எனக்கு ஒரு பேரன் இல்லையே. அப்பளம் போடு. அப்பவே நிறைய போட்டாச்சு. ஏன் கண்ணு? அட ஒண்ணு இல்லம்மா, நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. அவனை ஏன் அண்ணியனா நினைச்சு பேசுறீங்க? உங்க பேரனா வச்சுக்கீங்க. அது என்னமோப்பா, உன் புள்ளைய பார்த்ததுல இருந்து என் சொத்து பூராவும் அவனுக்கு எழுதி வச்சிட்டு நான் அக்கடான்னு காசிக்கு போலான்னு இருக்கேன். காசு இல்லாதவங்களுக்கு தான் பாட்டி காசி. கால்னா கூட இல்லாதவங்க எல்லாம் கால் நீட்டி சாப்பிடும் போது நீ எதுக்கா காசு கீசி நாளையற? என்னையும் மருமலா நினைச்சுக்க. உங்க ஆத்தால புது மாமியாளுக்கு நெய் வாட சொல்லு. அங்க இலையில சாம்பாரை விட நெய் தான் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு என்ன உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்களே, நான் போகும்போது உங்களுக்கு எல்லாம் எண்ணத்தை வச்சுட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு மனசுல நினைச்சுக்காம திருப்தியா சாப்பிடுங்க. டேய், பாட்டிக்கு ராத்திரிக்கெல்லாம் கொசு கடிக்கும், 2 கொசுவத்தி வாங்கி வைடா. ஏது விட்டா விடிய விடிய விசிறி எடுத்து நீங்களே விசிறிங்க பொழுது. நம்ம பாட்டி ஒரு அமிர்தாஞ்சலம் பாட்டில் கேட்டு 6 மாசம் ஆச்சு. அதை பத்தி யாராவது கண்டுக்கிட்டீங்களா? 60 ஏக்கரா நிலம்னு உடனே ஆளாளுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஆமா, நீங்க எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? இல்ல, காலையில வீட்டை சுத்தம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ஏங்க ஏந்தீங்க, நான் என்னன்னு சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏங்க, ராத்திரி எல்லாருமே சேர்ந்து தங்க வச்சோமே ஒரு கிழவி, அது வீட்டுல இருக்கிற குத்து விளக்கு வெள்ளை பாத்திரம் அத்தனையும் திருட்டு போயிடுச்சுங்க. ஏங்க, நான் சொல்றது உங்க காதுல வீழல, குத்து கலர் உட்காந்துருக்கீங்களா? போய் போலீஸ கூட்டு வாங்க. இனி என்னென்ன பொருள்லாம் காணாம போச்சோ கடவுளே. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மீண்டும் அதனை தர்மம் வெல்லும். இதுவரை முட்டாளைத்தான் பார்த்திருக்கிறேன், முட்டாள் குடும்பத்தை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இப்படிக்கு லதா. பாட்டி கூடுப்பா, காப்பி வாங்கிருக்கேன். எந்த பாட்டியடா? என்னப்பா முட்டாதனமா கேக்குறேன்? என்ன தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம காசி பாட்டி. பாட்டி பாட்டி நீயா மாட்டிக்கிட்டியா? ஓடாதடா, நில்றா. டேய் நில்றா, ஓடாத, நில்லு. யோ, நான் தான் அவன் பண்ண தப்புக்கு துரத்திக்கிட்டு வர்றேன். நீ ஏன் என் அவனை துரத்துற? உன் பையன் பண்ண தப்புக்கு உன்னை சேர்த்து துரத்தணும். அப்படி என்னையா அவன் தப்பு பண்ணிட்டான்? முந்தா நாள் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது தங்க வைங்க, காலையில எழுந்து அவனே போயிடுவான்னு சொன்னான். ஓஹோ, அவனும் காலையில போற போது வீட்டுல உள்ள பொருளை எல்லாம் தள்ளிட்டு போயிட்டானா? பொருளை தள்ளிக்கிட்டு போனா பரவாயில்லையா, என் பொண்டாட்டியே தள்ளிக்கிட்டு போயிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஓ,
உன் பொண்டாட்டிக்கு பகல அவன் பொண்டாட்டியை தர்றதுக்கு அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எப்படியும் இவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி பிறந்திருப்பான்ல. பெரிய தொல்லையா போச்சு. உன்னை யாரா ஓய கட்ட சொன்னது? நான் தாலியை கட்டிட்டேன், ஓலை தானே கட்டினேன். தாலி மாதிரி தானே அது. உன்னை ஓலைய வெட்டிக்கு தானே வர சொன்னேன். சரி நான் கட்டிட்டேன், இப்ப எதுக்குன்னா? ஓலைய நீ கட்டக்கூடாதா? முறை மாப்பிள்ள தான் கட்டணும். ஏன் கட்டினா நான் மரமா பள்ளியா கூடாதா? அதான் கட்டல, அடுத்தது என்ன செய்யணும் அது சொல்லு. அது 1000 முறைக்கு ஒன்னா தான் சொல்ல முடியும். போய் இந்த பொண்ணு கொடுக்க முட்டி வாங்கிட்டு வா. 1 2 3 3 4 காட்டுறேன். மலையாள பகவதி, உனக்கு முச்சந்தில முட்டை வச்சிருக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் வெற்றிகரமா முடிச்சிட்டீனா முட்டை வச்ச கோழியே உனக்கு வைக்கிறேன். எம்மா பாட்டி அந்த பொண்ணு கொடுக்க முட்டை வாங்க சொல்லிச்சு, அது என்ன ஏதுன்னு கேட்டு கொடுத்துரு. அப்புறம் மாவடிக்கணும்னு சொல்லி உலகம் எங்க இருக்கு? எதிரிலே நிக்குதே. உன்னதான் சொன்னேன், இதெல்லாம் பொம்பளைங்க வேலை. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியா? போலீஸ் என்ன பெரிய போலீஸ். மலையாள பகவதி தெரியுமா? கேரள போலீஸா? கேரள மந்திரசாமி. அதோட பிரான்ச் ஒண்ணு இங்க திறந்திருக்கிறாங்க. அங்க 43 ரூபாய் 95 பைசா கட்டணா. செருப்பு கொடுக்கறாங்களா? இல்ல, மந்திரிச்ச முட்டை 3 கொடுப்பாங்க. அத முச்சந்தில வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்துட்டியா? இல்லையே, திரும்பி பார்த்துட்டேனே. என்ன ஆச்சு? முட்டைய காணோம். என்ன ஆக போகுது? முட்டைய மந்திரிச்சு வச்சாலே ரத்தம் கக்குவான்னா அது எடுத்துட்டு போனவங்க என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த முட்டையை கொடுத்துட்டியா? இல்ல, ஏண்டா? அத செக் பண்ணும், நல்ல முட்டையை கட்ட முடியாது. அது கடையிலே பார்த்து வாங்க கூடாதா? இப்ப பாத்துறேன். இப்ப எப்படி பாப்ப? இப்ப இந்த குரான பாக்க இருக்குல்ல, ஆமா. விட்டா உடஞ்சு போச்சு. இது கட்ட முட்டை, இதுவும் உடஞ்சு போச்சு. இதுவும் கட்ட முடியாதா? எல்லா முட்டையும் போட்டு உடைச்சிட்டியே. கவலைப்படாத, வேற முட்டையை நான் இதே மாதிரி செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணு வந்ததுல இருந்து இவன் போக்கே சரியில்லையே. முதல்ல இவனை செக் பண்ணோம். இப்படி எல்லாம் பண்ணுனா ஓடி போன உன் பொண்டாட்டி திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்க நான் என்ன மடையனா? அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுன? ஓடி போன என் பொண்டாட்டி திரும்பி வரவே கூடாதுன்னு தான். இது என்ன அநியாயம்? உங்களுக்கு விவரமே பத்தல. என்ன நீங்க என் சின்ன வீட பாக்கலையே. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. மாவீரம் பேர சொல்லி வணங்கு 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 வணங்கு, மாவீரம் வண்டி வருது ஒதுங்கு 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 ஒதுங்கு. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கடா வாங்க. மலையில தான் உருகிறாரு வேற பாத வந்து ஒத்துமையாச்சு. உச்சி மலையில தான் உருகிறாரு வேற பாத வந்து ஒத்துமையாச்சு. அங்கறிவு உள்ளதெல்லாம் பொண்ணு கொண்டு சேர்ந்திருக்கு. எங்கடா போற? மனசே சரியில்லை, அதான் காத்து வாங்க போறேன். நீ இந்த படத்தோட காட்டு வாங்க போனீங்கன்னா இங்க வந்தவனாலும் பயந்துல ஓடி போயிருவேன். ஐயோ, ஏமா இந்த பையன் ஏன் இப்படி ஆயிட்டான்? காலத்துல கல்யாணத்தை முடிக்கலைன்னா இப்படித்தான் பசங்க எல்லாம் காட்டு வாங்க போயிருவாங்க. அதுக்குன்னு இவ்வளவு மோசமாவா? உன் மகன் சட்டாவது ஓட்டுக்கணும் வரேன்.
ஓ வயசு காலத்துல நீ எப்படி காத்து வாங்க போனேன்னு எனக்குலாம் தெரியும். எதுக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் சம்பிரதாயங்க. பொண்ணு பார்க்க போனா வெத்தலை பாக்கோட போனோம்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நாங்க புறப்படும் போதே எங்க அம்மா 5-6 பவுன் தங்கச்செங்கிலி எடுத்துட்டு வாடா, பொண்ணு பிடிச்சிருந்தா அப்பவே நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வேகத்தோட தான் வந்திருக்கீங்க. என்னங்க இது? மாப்பிள்ளை முகம் வாட்டமா இருக்குது. என் முகமே அப்படிதான். அவங்க அப்பனோட்டா இருக்கட்டுமே, இவர் முகத்துல இல்லாத தேஜஸ் அவர் முகத்துல இருக்குது. எங்க அம்மா கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த பயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னாங்க. அதனாலதான் இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்டோம். என்னைக்கும் பெரிய ஆசை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவு அவசரம். அதெல்லாம் சரி, எங்க சார்புல கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும் இல்லையா? மாப்பிள்ளை தம்பி என்ன படிச்சிருக்காரு? ஏன் படிக்கலாம் பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா? படிச்ச என்னங்க பிரயோஜனம்? ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சா போதாதா? தம்பிக்கு ஏதாவது கைத்தொழில் தெரியுங்களா? நல்லா சீட்டாடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற ஒரே தொழில் அதான். தம்பிக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம், இந்த தண்ணி பொண்ணு இப்படி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் பொய் சொல்லுவேன். பொய் சொல்லுவது தப்பே இல்ல. புழைக்க தெரிஞ்சவங்க தான் பொய்யே சொல்லுவாங்க. இப்போ இங்க நான் சொன்னது எல்லாமே பொய்யா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. என் பொண்ணு காலம் பூரா சந்தோஷமா இருப்பா. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. ஐயோ, என் மருமகளை பார்க்கணும்னு என் மனசு படக்கு படக்கு நடிச்சுக்கிறது. மத்த விஷயம் எல்லாம் நம்ம பேசிக்கிறதுக்கு முந்தி நாங்கெல்லாம் ஒரு முறை பொண்ணை பார்க்க வேண்டாமா? எத்தனை முறை தாங்க பொண்ணை பாப்பீங்க? எத்தனை முறையா? ஏண்டா நீ பொண்ணை பார்த்த? ஏயா நீ? ஏங்க இப்பத்தான மாப்பிள்ளைக்கு பொண்ணு காப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு போச்சு. ஏண்டா நீ பொண்ணு கையாலேயே காப்பி சாப்பிட்ட? ஒரு அம்மா கொண்டாந்தது ஏன் உனக்கு கூட தான் கொடுத்தது? ஐயா, அது அம்மா இல்லைங்க, அதுதாங்க பொண்ணு. பொம்மி, மாப்பிள்ளை தம்பி உன்னை சரியா பாக்கலையா? இன்னொரு வாட்டி வந்து வெக்கப்படாம நமஸ்காரம் பண்ணிட்டு போமா. வேற ஒண்ணு இல்லைங்க, தாய் இல்லாத பொண்ணு தாய் மாதிரி வளர்த்துட்டேன். இதுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய யோசனை கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு, அவ்வளவுதாங்க. வடா ராஸ்கல், ஒன்னா கொண்ட காமிக்க சொன்னது பொம்பளையாடா கொண்ட காமிச்ச? அட பேசாம இருமா. நீ தானே சொன்ன நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு. அந்த பொண்ணை கட்டுனாக்க அவன் கல்யாணம் ஓடிடுவேன். ராஜா கவலைப்படாதப்பா, அழகா லட்சணமா எல்லாரையும் ஒரு பொண்ணை பார்த்து அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம்ப்பா. நீ சொல்றத பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு மேலதான் இது நடந்திருக்கணும். ஆமாங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல அப்பா பாலை குடிச்சிட்டு படுத்தவர் தான். காலையில எந்திரிச்சு கழனிக்கு போக காலும் வரல, காப்பி குடிக்க கையும் வரல. நம்பவே முடியலையாப்பா. இன்னும் என்னாலேயே நம்ப முடியலையே, உங்களால எப்படிங்க நம்ப முடியும்? பழா போன அந்த திடீர் பக்கவாதம் எங்க அப்பாவோட ஆட்டப்பாட்டத்தையே முடிச்சிருச்சு. சரி சரி, வீணா மனசை தளர விடாத. நீ கேட்டா மாதிரி 4000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் என்ன பண்ணுவாரு? விழுந்து போன ஒரு கையும் காலையும் சரியாக்கிடுவாரு. அடாடா, இப்ப என்கிட்ட 2000 ரூபாய் தானே இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு காலை வேணா சரி பண்ணலாம். அப்ப கைக்கு இதே மாதிரி வேற ஒரு கையை தான் எதிர்பார்க்கணும். கொஞ்சம் இறப்பா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் அப்பாவை டாக்டர் கூட்டு போனோம், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. தம்பி, உங்க அப்பா உன்னை உதவாக்கறன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனா உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது இப்படி ஒரு பிள்ளை இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இது உங்களுக்கு தெரியுது, பின்னாடி வரவருக்கு தெரியலையே. பின்னால யார் வருது? ஒரு கையும் ஒரு காலம் விழுந்து வருது. என்னப்பா கண்ணையா, எப்படி இருக்க? உடம்பெல்லாம் விறுவிறுன்னு தண்ணி அடிக்கலாம் போல இருக்கு. உங்ககிட்ட தான் எப்பவும் காசு இருக்குமே, வாயம் போகலாம். அட என்ன யோசிக்கிற? உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பையன் எனக்கு இல்லையேன்னு யோசிக்கிறேன். அதுவும் பொண்டாட்டி இங்க இருந்து ஓடுறதுக்கு முந்தைய நீ யோசிச்சிருக்கணும். இல்ல, உன் பையன் இங்க இருந்து ஓடுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். இங்க பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்கு? இப்படி கேட்டா எப்படிங்க? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கையோட கொண்டாந்துருக்கேன்.
இந்த கலர்ல துணி போடுற பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல். ஓஹோ, இந்த கலர்லயா? ஆமா. பொம்பளை பசங்க தானே? அது எனக்கு தெரியாதே. அப்புறம் ஏன் இவ்வளவு கேட்டேன்? அத போய் நானே ஊருக்கு புதுசு. ஏங்க நீங்க ஊருக்கு புதுசா? ஏயா, இந்த ஏரியாவுல 15 வருஷமா இதே தொழில் நடத்திட்டு இருக்கேன். என்ன பார்த்து ஊருக்கு புதுசா நான் கேட்டேன்? கோச்சுக்காதீங்கண்ணே. ஏயா, இந்த ஒரு ஜோடி துணி என்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இல்லாம ஊருக்கு புதுசான்னு என்ன கேட்டியா? அவசரப்பட்டா எப்படி? இத மேல புடிங்க. இந்த மாதிரி கலர் துணி போடுற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஸ்கூல்ல காமினுவ, அப்புறம் பொண்ணு காமினுவ. ஏன் எனக்கு தான் தொழிலா? உங்க தொழில் ஹிஸ்டரி போறதுன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க ஸ்கூல்ல மட்டும் காமிங்க, பொண்ணை நான் கவனிச்சுக்கிறேன். அதுவும் அந்த கார்னர்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அந்த முனையில ஒரு பொட்டி கடை இருக்கு. அங்க போய் விசாரிச்சுனா பொண்ணே புடிச்சு கொடுத்துருவாரு. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் வேஸ்ட். வேஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? தண்டம். பொண்ணுங்க சைட் அடிக்கிறதுக்குன்னு பொழுதோட வந்துடுறானுங்க. பொழுது போன பிறகுதான் போறானுங்க. கவலைப்படாதீங்க என்னாச்சு. இன்னைக்கு 4 பயங்களை முட்டியை தட்டி உள்ள போட்டேன்னா பிறகு ஸ்கூல் பக்கம் ஒரு பயம் வர மாட்டேன். இவனுங்க இப்படி படிக்க வர பொண்ணுங்களை கண்ணடிக்கிறதுனால என் வியாபாரமே டல்லடிக்குது. நீங்க சொல்றத பார்த்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. ஒருத்தரைங்க ஒவ்வொருத்தரா தான் வருவாங்க. அவங்க போட்டிருக்கிற பேண்ட்டும் மாட்டி இருக்கிற கண்ணாடியும் அவங்க சிகரெட் கேட்கிற ஸ்டைலும் இதெல்லாம் ஏங்க என்கிட்டயோ பொண்ணுங்க அட்ரஸ் கேக்குறாங்க. அதுக்கு தானே என்ன பேசலாம் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு எவனாவது வந்து உங்ககிட்ட பொண்ணுங்களோட அட்ரஸ் விசாரிச்சாங்க வச்சுக்கோங்க, எனக்கு ப்ரமோஷன் தான். ஒரு ஃபில்டர்ஸ் கொடுங்க. பொட்டி பொட்டி. சார், சில்லறை தரீங்களா? என்ன ஓடியா போயிட்டாங்க? இங்கதான் நிக்கிறேன். எல்லா பொண்ணுங்களும் போயிட்டாங்களா? தம்பி, எப்படிப்பட்ட பொண்ணு தேடுறீங்க? ஒரு 16 வயசுல செவப்பா தல தலன்னு நம்ம ஜோடி மாதிரினா பாத்துங்களேன். பொண்ணோட அப்பா எங்க இருக்காங்க? அதெல்லாம் இனிமேதான் பொண்ணுகிட்ட கேட்கணும். குலம் கோத்திரம் ஜாதி ஜனம், அதுக்கப்புறம் தான் நானே ஒரு முடிவுக்கு வரணும். சார், இனிமே தான் விசாரிக்கணும். வாஸ்தவம் தான். என் கூட வா. எதுக்கு? உன் குளம் கோத்திரம் நான் விசாரிக்க வேண்டாம். சார், டேய்! ஸ்டேஷனுக்கு வரதே என் பொழப்பா போச்சு. நான் என்ன பண்றது கண்ணு? வேற ஏதாவது தொழில் செய்யலாம்னா மூலதனம் வேணும். மூலதனம் இல்லாத ஒரே தொழில் நம்ம திருட்டு தொழில் தான். வேற ஏதாவது செய்யலாம்னா பைனான்ஸ் வேணும். நீ பண்றியா? எங்க கிட்டே பைனான்ஸ் கேக்குறியா? ஆனாலும் உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான் பாட்டி. என்ன ஏன் இங்க புச்சாந்து வச்சிருக்கீங்க? 10வது தெருவுல மொட்டை மாடியில பட்டு புடவை காய வச்சிருந்தாங்களாம். அத காணும்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனாலதான் உன்னை பிடிச்சாந்துருக்காங்க. 10வது தெருவா? 5வது தெருவோட என்னோட ஏரியா முடிஞ்சு போச்சு. 10வது தெரு கீதாவோட ஏரியா. அது யாரு கீதா? எங்க அக்கா. இது உன் கொலை தொழில் இல்ல, குடும்ப தொழிலே இதான் போல் இருக்கு. அம்மாடி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பாத்துட்டான்னா எங்க வேலை போடும்? இப்ப அவர் வர நேரம். அப்படி பெஞ்சில போய் உட்காரு. நல்லபடியா கவனிக்கிறாங்களா? போடா போடா, டேய் போடா, உள்ள போடா. யார் யா இது? அதான் அந்த ஸ்கூல் கிட்ட சைட் அடிக்கிற கேஸ். எந்த ஊர் நீ? வெளியூருங்க. வெளியில இருக்கிறதெல்லாம் வெளியூருங்கிறது எங்களுக்கு தெரியும். உனக்கு எந்த ஊர் அதை சொல்லு. ஊர் பேர் வேலியூருங்க. அதை நாங்க சுருக்கமா வெளியூர்னு சொல்றதுங்க. ஆஹா, அது இருக்கட்டும். ஸ்கூலுக்கு வெளியே உனக்கு என்ன வேலை? ஒரு பொண்ணை பாக்குறதுக்கா நின்னுங்க. ஏன் வீட்டுல போய் பாக்குறது? வீடு தெரியாதுங்களா? வீடு தெரியாது, ஆனா பொண்ணு மட்டும் தெரியும். அது எப்படி? அது ஒரு பெரிய கதைங்க. அந்த பொண்ணு எங்க ஊருக்கு வந்துங்களா, நான் அது எங்க வீட்டுல. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், கோர்ட்ல போய் சொல்லு. எங்க போற? அவருதாங்க கோர்ட்ல போய் சொல்ல சொன்னாரு. கோர்ட்டுக்கு மெதுவா நாங்க கூட்டிட்டு போவோம். இப்ப நீ அங்க போய் உட்காரு. ஏன் இப்ப எதுனா உங்களுக்கு வேற வேலை இருக்கா? இருக்கு. இந்த லட்டி எடுப்பா. ஏங்க எதுக்குங்க லக்கி எடுக்க சொல்றாரு?
எங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டாம். குடியா இப்படி இவனை 2 சாத்து சாத்துனாத்தான் வழிக்கு வரும். அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ, இந்த புள்ளைய அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ. உனக்கெல்லாம் தெரியும், இவனை பத்தி எங்களுக்கெல்லாம் தெரியும். தம்பி, இதுதான் என் வீடு. ஏன் பாட்டி, உனக்குதான் இவ்வளவு சொத்து இருக்குதே, அப்புறம் எதுக்கு திருடுற? அட பைத்தியக்காரா, திருடந்தனாலதான் இவ்வளவு சொத்தும். நீ வந்த வேலை முடிகிற வரைக்கும் என் வீட்லயே தங்கிக்கலாம். நான் டீ வாங்கிட்டு வரேன், வர்ற வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இரு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருச்சி. எங்கப்பா போற? டீ சாப்பிடல? நான் இந்த திருடின காசுல வாங்க டீ எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் போறேன். இந்தாப்பா, உனக்கு என்ன வேணும்? திருடக்கூடாது, அவ்வளவுதானே? சத்தியமே பண்றேன், கைய நீட்டு. சத்தியமா இனிமே நான் திருட மாட்டேன். ஏன் பாட்டி, சொம்பு நிறைய டீ வாங்கினிய, துட்டு கொடுத்தியா நீ? மரியாதை துட்டு கொடு, இல்ல சொம்பு தூக்கி முடு. சொம்ப நீ தூக்க முடியாதியா, ஏன்னா அது எங்கிட்ட திருட்டு வந்தது. இப்பதான் சத்தியம் பண்ண, அதுக்குள்ள பாத்தியா? இது சத்திய சோதனை. எங்க நீ என்னால நம்ப முடியலையே. உலகத்துல எது வேணாலும் நடக்குங்கிறது ஒண்ணு போதும். அந்த ஒரே அடியில உன் காது செவிடாக்கிட்டானே, அடிச்சவனா நீ சும்மாவா விட்டுட்ட? என்ன சொன்னீங்க? அடிச்சவனா நீ சும்மாவா விட்டுட்ட? என்னங்க பண்றது? அடிச்சு வர தவிர அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல அன்பு செலுத்துறாங்களே. இல்ல தம்பி, இல்ல. அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உண்மையான அன்பு இருந்தா அடிக்கும் போது ஓடி வந்து தடுத்திருக்கலாம்ல. ஒரு வயசு பையனுக்கு ஒரு வயசு பொண்ணு வக்காலத்து வாங்கினா அத காதல்னு தப்பா பேசுற உலகமா செய்யுது. உண்மைதான் தம்பி. ஆமா, உன்னோட இந்த நிலைமை அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அடி வாங்கல, அந்த பொண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக என் காது செவிடாவல. ஆனா இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் நினைக்கும் போது என் மனசு சந்தோஷப்படுத்துங்களே, அது போதும். அப்படின்னா அந்த பொண்ணுக்காக நீ இன்னொரு காதையும் செவிடாக்கிக்க தயாரா இருக்க. நான் பீச் ரோடுக்கா போறேன். இதுவும் நேரம் தான். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு கடையே வச்சிருக்க மாட்டேன். என்ன பண்றது? தொழில மாத்தணும். எங்க கடைக்காரரு அவர் எங்க போறாரு? அவர் எங்க போறான்னு நீ என்கிட்ட கேட்கலாமா? நான் அவன்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா காது செவிடி. இந்த செவிட்டு காதோட காத்து வாங்க போறான் பீச்சுக்கு. அவன் இந்த மாதிரி சுத்துறதுக்கு காரணமே உன்ன மாதிரி ஒரு இளம் பொண்ணுதாமா. பாப்பா நீயே சொல்லு, ஆண் பாவம் சும்மா விடுமா? லதா லதா லதா, எங்க பார்த்தாலும் லதா, எப்ப பார்த்தாலும் லதா. ஒண்ணு நீ உன் தொழிலை மாத்திக்க, இல்ல இந்த ஏரியா விட்டு நானே போயிடுறேன். ஹோட்டல்ல டபரா செட்டு திருட்டு போறதுல இருந்து காய போடுற துணி காணாம போற வரைக்கும் இனிமே எந்த சில்லற திருட்டு நடந்தாலும் ஒன்னதான் கூப்பிட்டு விசாரிப்பேன். Anyhow, this is your last chance, லதா. Get out. ஓகே, thank you sir. இங்கிலீஷ் திருடி. ஏமா லதா, ஐயா உன்னை இப்படி திட்டுறாரு, இனிமேலாவது இங்க வராம இருக்கியா? திட்டுறது அவர் கடமை, திருடுறது என்னோட தொழில். வண்டி வாங்கி 7 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 9 தடவை பிரேக் வேறு மாத்தியாச்சு. வண்டியும் பிரேக்கும்
எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. பிரேக்கே பிடிக்காதே, எதிரில எது வந்தாலும் மோதிடுவானே. உன்னை முதல் வண்டியில ஏற்றிருக்கேன், என்ன மறந்துடாத. அண்ணா இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேனே. ஏன்னா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா இவ்வளவு வேகமா போகுது? ஊத்துற பெட்ரோல் ஏரோப்ளேன் இருந்தாச்சே, வேணும்னா பார்க்க சொல்லட்டுமா? வேண்டாண்ணா, நீங்க தரையில போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பைத்தியக்காரன், எதிரில வரவன் தான் பயப்படா. இப்ப பாரு அந்த லாரிக்காரன என்னென்ன பண்ண போறீங்க? அவன் கிட்ட போய் சட்டால்னு பிரேக் அடிக்க போறேன், அவன் அப்படியே மிரண்ட போறான் பார். நமக்கு எதுக்குண்ணா இந்த வம்பல்ல? டேய் வாழ்க்கையில ஒரு த்ரில்லிங் வேணும்டா. ஐயோ பிரேக் பிடிக்கலடா. பாவி எங்காவது மோதியாவது வண்டி நிறுத்து. பாடி 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 பாடி. காலத்துல பாட்டுக்கு பேரு வெத்தலாக்கிறதுக்கு குறைஞ்சாலும் போறதில்ல. அம்மா ஆரம்பிச்சிடாதீங்க அம்மா உங்க சண்டைய. உன் மகனுக்கு ஊரை சுத்துறதே பொழப்பு, உனக்கு உன் மருமகிட்ட சண்டை போடுறதே பொழப்பு, எனக்கு உங்க 2 பேருடைய சண்டையை தீர்த்து வைக்கிறதே பொழப்பு. பத்தாக்குறைக்கு நம்ம வீட்டுல இருக்க தரதல பைய நல்லா இருந்த வண்டியை நாசமாக்கி வச்சிருக்கான். நான் அப்பவே சொன்னேன் 4000 ரூபாய் கொடுத்து அந்த வண்டியை வாங்கணுமான்னு. அது சைக்கிள் மாதிரி இல்ல, ஸ்கூட்டர் மாதிரி இல்ல. அதனால என்ன இப்போ? ஒரு நாளாவது அந்த வண்டிக்கு பின்னாடி என்ன உட்கார வச்சு ஆசையா சுத்த முடியுதா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா? பெத்தவா ஒரு நாள் அவன் என்ன அழைச்சுக்கிட்டு போனதில்ல. ஏண்டி ஏய் எங்கடி வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த வண்டியை காணோம்? உங்க பையன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். பையன் எடுத்துட்டு போயிருக்கானா? பிரேக் வயர் என் கையில எல்லாம் இருக்கு. அதனால என்ன? என்னவா? ஆமாண்ணா, இப்ப மாட்டு வண்டினா மாடு இழுக்குது, குதிரை வண்டினா குதிரை இழுக்குது. ஆனா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா யாருமே இழுக்காம தன்னால போகுது. நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது இது வரைக்கும் வண்டியில ஏறினது இல்லைன்னு. உன் சந்தேகத்துல வண்டியில போகும்போது கேட்டுக்க, வண்டியில ஏறு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஏய் வண்டியில ரவுண்ட் அடிக்கலாம்னா வண்டியில ரவுண்ட் அடிக்கிற? அண்ணா வாழ்க்கையில இதான முத பையனா, நல்லபடியா முடியணும் இல்லையா? பாலகிருஷ்ணா, பயணங்கள் முடிவதில்லை, வண்டியில ஏறு. இந்த வீட்டுல தோளுக்கு நேரம் ஒரு பையனை பெத்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? குழாயும் கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு ஊரை சுத்துறதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்ப அவன் வீட்டை சுத்தி மட்டும் என்ன பண்ண போறான்? ஏன் எனக்கு வெத்தலா கிடிச்சு கொடுக்கலாம்ல? அது சரி, அதுக்கு அவன் ஊரையே சுத்தலாம். வயசா பாட்டி மெதுவா எந்திரி பாட்டி, மெதுவா மெதுவா. ஏண்டா இப்படியான கண்மணியா வண்டி ஓட்டுறது? ஓட்டினவன் ஓட்டாங்க. இடிச்சதா இடிச்சா கிளை மேல அடிக்காது. இல்லைங்க, கிளவிதாங்க குறுக்க வந்துச்சு, நான் பிரேக் எல்லாம் புடிச்சுங்க. ஏண்டா பிரேக் பிடிச்சது நீ, வண்டி ஓட்டினதாவனா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க, தயவு பண்ணி இந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன பாட்டி வண்டியை கொண்டாந்து உன் மேல இடிச்சுட்டா அவனை போய் அடிக்காதங்கிறிய நீ? அந்த புள்ளை இடிக்கல, நானே தான் வந்து விழுந்துட்டேன். என்ன பாட்டி சொல்ற? நீ எதுக்கு வண்டியில வந்து விழுந்த? அந்த கதைய நானே இந்த புள்ள கிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிடுங்க. அட 5 10 வாங்கி கொடுக்கறன்னு பார்த்தா இந்த கிழவிக்கு உலகம்னா என்னன்னே தெரியல. வாங்கடா போலாம். வாங்கடா நம்ம வேலையை போய் பார்ப்போம்.